எஸ் டூ வியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எஸ் டூ வியூஸ் சேனல் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம எஸ் டூ வியூஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்குது. நம்மளோட சேனலும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களால் தான் வந்து நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அப்புறம் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கடந்துருக்குது. நம்ப கூட முடியல. ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எல்லாரும் சொன்னாங்க யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதாவது மானிட்டேஷன் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி வந்து நம்மளோட சேனல் வந்து இப்போ வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி மானிட்டைஸ் ஆயிடுச்சு நம்ம சேனல். இதுக்கு வந்து முக்கிய காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 மந்த்தில் வந்து நம்மளோட சேனலோட வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1லேருந்து ஒரு 15 வியூஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சேனலில் யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறது எப்படி, டைட்டில் வைக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, டேக் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுவாங்க பார்த்தீங்களா, எப்படி டேக் கொடுக்கணும், வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை வச்சு தான் வந்து நான் வந்து இப்போ வந்து டேக் கொடுக்குறது எப்படி, டைட்டில் வைக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். சேனலோட வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 இருந்துச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 100லேருந்து ஒரு 150 வியூஸ் வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு என்ன மாதிரியான கண்டென்ட் போடணும் வீடியோ நம்ம சேனலில் அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதாவது ஏகப்பட்ட கண்டென்ட் போட்டேன். குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்டேட், அந்த அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக இன்னும் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு கண்டென்ட்டாக பார்த்து போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கண்டென்ட் போடுறேன்னு எனக்கே தெரியலை. ஒவ்வொரு கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி எதுக்கடா நமக்கு இந்த யூடியூப் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஐஆர்டி வீடியோ வந்து எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஆர்டியில் தானே படிக்கிறோம். சரி நானும் வந்து ஐஆர்டியில் படிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி வந்து ஐஆர்டியில் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். எந்த ஒரு வீடியோவும் அதில் இருக்காது, பஸ் ஓட்டுற வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நானாக வந்து இது பண்ணி தான் சரி அந்த நம்ம ஐஆர்டி படிக்கிறோம்ல அந்த வீடியோவை பற்றியே நம்ம இதில் போட்டால் சரி அதேமாரி நம்மள மாரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஐஆர்டி சம்மந்தமான வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஐஆர்டி டிரைவிங் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணேன். அப்லோடு பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸு கொஞ்சம் அதிகமாகிருந்துச்சு, கொஞ்சம் லைக்கும் வந்து ஷேரும் இருந்துச்சு. ஆனால் கமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தங்க வந்து அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஐஆர்டியை பற்றி கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே இருக்குது ட்ரைனிங் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். திருநெல்வேலியில் தான் படிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் திருநெல்வேலியில் மற்ற ஏரியாவில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபீஸ் என்ன வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனலோட வீடியோவோட வியூஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஆர்டியில் எப்படி ஐஆர்டி ட்ரைனிங் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், ஐஆர்டியில் ஃப்ரீ கோர்ஸ் இருக்கா, ஐஆர்டியோட கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், இதுதான் வந்து எங்களுக்கு வந்த கமாண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா ஃப்ரீ கோர்ஸு நம்பரு, இதுக்காண்டியே வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த கமெண்ட்ஸ் கேட்டவங்களுக்காக வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அப்படியே நம்மளோட சேனலில் வந்து ஒரு 5 மந்த்தாக போயிடுச்சு. வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பலாம் இல்லை, சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து 5 மந்த்தில் வந்து ஒரு 900 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்துருக்குது. பேலன்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து 5 மந்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்க வந்து எப்படியும் 2 இயர்ஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து 1 மந்த்லேயே வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸும் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸும் 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே கிடச்சிருச்சு. அது எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்டி பற்றி போட்ட ஒரு வீடியோ தான் வந்து வைரல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 1,38,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு அந்த ஒரு வீடியோ தான் நம்மளோட சேனலுக்கு வந்து அதாவது மானிட்டைஸ் ஆகுறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஒரு வீடியோ தான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட சேனல் வந்து நம்மளோட சேனலில் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. வீடியோ அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 3 ஸ்டெப் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட்னு இருந்துச்சு. அதை ஸ்டார்ட் கொடுத்தேன். ஒரு 2 or 3 செகண்டில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் ஸ்டெப்பு. அதில் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து நானும் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆனால் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக கொடுத்ததுலேருந்து வந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு அந்த செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து தேர்ட் ஸ்டெப் அப்ளை பண்ணேன். தேர்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1 மந்த் 2 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து நான் தேர்ட் ஸ்டெப் இன்னைக்கு நைட் அப்ளை பண்ணியிருக்கேன். மறுநாள் காலையில் வந்து யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெசேஜ், நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு.
மெசேஜை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட சேனலும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நாங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் தான் வந்து நம்ம எஸ்2 வியூஸ் சேனலில் வந்து இப்போ வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்குது. ரெண்டாவது ஒரு டைம் வந்து நம்ம எஸ்2 வியூஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது போல் எப்பவும் வந்து உங்களோட ஆதரவை வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாகர். நன்றி, வணக்கம்.